இப்போ காதல் அப்படிங்கிறதுக்கு வந்து டெஃபினிஷன் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் காதலுக்கு டெஃபினிஷன் உங்ககிட்ட கேட்கல. உங்களோட காதலர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காதல் வரும்போது என்னோட பார்ட்னர் ரிஸ்வான் தான் முதல்ல வந்து எனக்கு இதை ப்ரப்போஸ் பண்றாரு. பண்ணும்போது என் மனசு வந்து கேக்குது, அந்த காதலை காதலாவே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல. நான் ஏன் ஒரு திருநம்பியோட காதலை ஏத்துக்கணும்? எனக்கு வந்து ஒரு பெண்ணா எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் வந்து தோல்ல ஒருத்தர் சாயணும் அப்படின்னு இருக்கிற ஹைட்டுக்கு பசங்களே கிடைக்க மாட்டாங்க. நான் வேற எங்கேயாவது தான் போகணுங்கிற மாதிரி ஹைட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த ஆசையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா உடைஞ்சு, காதல்னா ஒண்ணும் இல்ல, பரஸ்பர ஒரு அன்பு. உனக்கு நான் ஒரு ஆள் இருக்கேன், உன் கூட சேர்ந்து ஒரு காஃபி குடிக்கிறேன், நீ ஒரு கட்டில்ல தூங்கும் போது நான் தனியா இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு தெரிஞ்ச காதல். ஏன்னா இதெல்லாம் நீங்க வந்து ஒரு திருநங்கை கிட்ட கேட்கும் போதும் ஒரு திருநம்பிட்ட கேட்கும் போது நம்ம காதல் நீங்க வச்சிருப்பாங்கல்ல, அது மாறுபடும். ஒண்ணா சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களா என்னைக்காவது? வாழ முடியாம 2 பேரும் போராடி இருக்காங்களா? உடல் சுமைய பகிர்ந்திருக்கீங்களா? என் உடம்பு எனக்கு சுமையா இருக்கும்போது, நான் டிப்ரெஷனா இருக்கும்போது அவன் வந்து சொல்லுவான். ஏன்னா அவனுக்கும் ஒரு உடல் சுமையா தான் இருக்கு. அவனும் என்ன மாதிரியான ஒரு உணர்வுல இருந்து தான் போராடி வெளியே வந்துட்டே இருக்கான். அப்போ நான் சில டைம் பார்க்கும்போது அவனை கண்ணாடியா பார்ப்பேன். அவன் என்ன டைம் கண்ணாடியா பார்ப்பேன். கண்ணாடியா பார்ப்பான். ஆனா அந்த காதலுக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அத அன்லர்ன் பண்ண வச்சுச்சுல்ல என்னையே. இதெல்லாம் காதல் இல்ல. ஓகே, நமக்கு இதுதான் புயற் காதல்ன்னு நான் நினைக்கிறேன் தோழர். இதுவரைக்கும் நீங்க என்ன காதல்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, எதிர்காலத்துல அது மாறலாம். நம்மளுடைய வாழ்தலுக்கான அனுபவம் தான் அதெல்லாம்.